எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிளட் லைன் இஷ்யூவை பற்றி கெவின் ஓவன்ஸ் கிட்ட பால் ஹேமன் பேசினதை தமிழில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் சோலோ சிக்காவை பார்க்க வராரு. சோலோ, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினச்சேன். ஆனால் எப்போவுமே உங்க கூட அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன். சோலோ, நீ இப்போது ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கிற. நாம் இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணோம். எந்த ஒரு பிளட் லைன் மெம்பராக தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை கலெக்ட் பண்ணிட்டு தான் பிளட் லைனில் நம்ம சேர்த்துக்குவோம். அது உனக்கே தெரியுமே, உன்னையும் நாங்கள் அப்படி தான் சேர்த்துக்கிட்டோம். ஆனால் நீ இப்போ சேர்த்துக்கிற 2 பேரையும் பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு நம்பகத்தகுந்த ஒரு ஆள் மாதிரி தெரில. ஓ மேலே நம்பிக்கை இல்லை நான் சொல்லலை, ஏன் ஓ மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ண நீ ரோமன் ரெயின்ஸுக்கு பிடிச்சவன், ரோமன் ரெயின்ஸோட சொந்தக்காரன், இப்படி நிறைய சொல்லலாம். ஆனால் இப்போ நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமாக இருக்குதுப்பா. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் திருப்பி வரும்போது இதே சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா குடும்பத்துக்குள்ளே பெரிய சண்டை. ஆல்ரெடி ஜே ஊசோ ஜிம்மிக்குள்ளே நடந்ததெல்லாம் அவனுக்கு போதாதான், சாமிக்குள்ளே நடந்ததெல்லாம் மீண்டும் ஒன்று நடக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ரோமன் ரெயின்ஸும் அதை விரும்ப மாட்டார். அதனால் நான் சொல்கிறேன், ரோமன் ரெயின்ஸ் வர வரைக்கும் நாம் ஏன் ஒதுங்கி இருக்கக்கூடாது? இல்லைப்பா, இந்த விஷயம் பிடிக்காமல் போயிடும், கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் ஏதாவது ஒன்று ஏற்படுத்தும் அப்படின்னு நீ நினைக்கிற, கரெக்ட் தான். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் திருப்பி வரும்போது அவனுக்கு நம்பகத்தவமா அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு தோணுது. இப்படி 2 பேரை சேர்த்துக்கிறியா, அவங்க மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. நம்ம கோடி ரோட்ஸை பற்றி பார்க்கணும். சோலோ, கோடி ரோட்ஸ் திருப்பி இவர் சாம்பியனாக இருக்கான். அவனை நம்ம எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணும், ரோமன் ரெயின்ஸ் திருப்பி வரும்போது அந்த சாம்பியன்ஷிப்பை எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். அதுக்கு சோலோ சிக்காவா சொல்கிறாரு, சாம்பியன்ஸ் இஷ்யூலாம் என்கிட்ட பற்றி பேச வேண்டாம், கோடி ரோட்ஸ் இஷ்யூவும் என்கிட்ட பற்றி பேச வேண்டாம், நாம் பிளட் லைன் இஷ்யூவை பற்றி மட்டும்தான் பேசணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. பால் ஹேமனுக்கு ஷாக் ஆகிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டேஜுக்கு இவங்க பேக் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது மெயின் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் தீம் மியூசிக்கை போட்டுட்டு வராரு. பார்த்த உடனே செம்ம கடுப்பாக வராரு சோலோ சிக்காவா. இப்போது கெவின் ஓவன்ஸ் சொல்கிறாரு, நான் சவுதி அரேபியாவில் திருப்பி வந்தேன்ப்பா. சவுதி அரேபியாவில் பேச வேண்டியது எல்லாத்தையுமே பேசிட்டேன். என் நண்பன் ராண்டி ஆர்டன் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் தோற்று போயிட்டான். எஸ், அது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். பட் ஆனால் நான் பேசுகிறது இன்னொரு விஷயத்தை பற்றி, பிளட் லைன் இஷ்யூவை பற்றி. இப்போது பால் ஹேமன் வராரு. கெவின், இப்போ நடக்கிற பிரச்சனையை பற்றி உனக்கு தெரியாதா? நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? எனக்கு புரியலப்பா. நீ இப்போது மோதிட்டு இருக்கிறது 2 காட்டு மிராங்கிங்க கூட. நான் உன்ட்டோட சொல்லட்டேன், அந்த 2 பேருமே ஒரு தேவையில்லாத ஆட்கள். பிளட் லைனில் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ரோமன் ரெயின்ஸ் இருக்கிற வரைக்கும் பிளட் லைனில் இவன்லாம் தேவை, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன், இவன்லாம் தேவை இல்லை. குடும்பத்தை சார்ந்தவனாலும் சரி, சார்ந்தவனாலும் சரி, சாமி ஜெயினை நாங்கள் ஏற்றுக்கலையே, அவனோட பிரதரை, அவன் நம்பிக்கை தகுந்த மாதிரி இருந்தான். இந்த மாதிரி நாங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து தான் எடுப்போம். பட் ஆனால் இப்போ இருக்கிற 2 பேருக்கும் பிளட் லைனுக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லாதவங்க. அவங்க அயோக்கியர்கள், அவனுங்க ரொம்ப கெட்டவனுங்க, அவனுங்க பிளட் லைனுக்கு தேவையில்லாதவனுங்க. இங்கே இருக்கிற ரசிகர்கள் சொல்கிறது உனக்கு கேட்கலையா? ரோமன் 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 ரோமன், இது உனக்கு காதுக்கு கேட்கலையா? கெவின், ரோமன் ரெயின்ஸ் உனக்கு ஓ மேலே ஒரு மதிப்பு வச்சுருந்தாரு. ரோமன் ரெயின்ஸ் உன் கூட மோதும் போதெல்லாம் அவரு கூட மோதுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது. பிகாஸ் நீ ஒரு மல்யுத்த வீரர், உனக்கு அக்கந்திக்கு இருக்குது, உனக்கு ஃபைட் ஸ்கில் இருக்குது, மற்றும் ரோமன் ரெயின்ஸை எதிர்கொள்ள உனக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. எஸ், நிறைய டைம் ரோமன் ரெயின்ஸை பயந்துருக்காரு. கிட்ட மோதும் போது நீ எந்தெந்த மூவ்ஸ் எல்லாம் புதுசாக யூஸ் பண்ணுறேன்னு, நீ மேலேருந்து குதிப்ப, என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய் நிப்பாட்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஓவன்ஸ் சொல்கிறாரு. நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன்னு நினச்சியா? பிளட் லைனுக்கும் எனக்கும் எத்தனை வருஷம் பந்தம்? நான் ஒரு 4 வருஷமாக பிளட் லைன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். டாப் ரோப்பில் சண்டை போட்டேன், ரோமன் ரெயின்ஸ்குள்ள ஸ்ட்ரீட் ஃபைட்டில் சண்டை போட்டேன், கோவிட் டைமில் சண்டை போட்டேன், எத்தனையோ தடவை என் நண்பனுக்காக சண்டை போட்டேன். அப்போல்லாம் வர பார்த்தோம், இப்போ என் மேலே அதுக்கு பாசம் வருது உங்களுக்கு? என்ன பிளட் லைன் அட்டாக் பண்ண போகிறா? சோலோ சிக்காவா அட்டாக் பண்ண போகிறானா? மச்சாங்க அட்டாக் பண்ண போகிறானா? எவன் அட்டாக் பண்ண உனக்கு என்னடா? இது என்னோட இஷ்யூ. நீ பிளட் லைன் இஷ்யூவில் இருந்துக்க. அந்த பிரச்சனையாண்டே இருக்கும். என்கிட்டலாம் வந்துடாத. நான் கெவின் ஓவன்ஸ், எவன் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்.
இப்போது நம்ம பாலியம்மன் பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறார் இது பேசுனதை கேட்டோன்னே அப்படியே வாயில் கையை வச்சுட்டு இருந்தவர், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ரோமன் ரெயின்ஸ் தான் இந்த ரெஸ்லிங் கரியருடைய நம்பர் 1 பிக் ரெஸ்லர். ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு தெரியுமா? அந்த பிளட் லைன் இஷ்யூ காரணமே ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதை தடுத்து நிறுத்த உன்கிட்ட வந்தா நீ என்னென்னவோ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை தட்டி விட்டுட்டாரு. இதனால் கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கோவமாக முறைக்கிறாரு. கெவின் ஓவன்ஸ் லைட்டாக கோவமாக முறைக்கிறத பார்த்தோன்னா பாலியம்மன் பயந்துட்டார். அப்போது அந்த இடத்துக்கு சோலோ சிக்காவா மற்றும் பிளட் லைன் பிரதர்ஸ் வந்துட்டாங்க.